வெல்கம் டு மினி டாக்கீஸ். நெஞ்சில் நிறைந்த கதாபாத்திரங்கிற வரிசையில் இப்போ பார்க்க போகிற கேரக்டர் வந்துட்டு காசி கேரக்டர். இது வந்து நிஜமாக படத்தில் வந்துக்கிட்டு வரும். இந்த கேரக்டரை ஏற்று நடித்தவர் வந்து அனுமந்து. அனுமந்து வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். ஆனால் வந்து அவர் குடிப்பழக்கத்தினால வந்துட்டு பெருசாக வந்து சாதிக்காமல் போயிட்டாப்புல. நான் வந்து 2001 வந்துட்டு வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கும்போது வந்துட்டு அடிக்கடி வந்து இவரை வந்து ஒயின் ஷாப் வாசலில் தான் பார்ப்பேன் நான். அந்த அளவுக்கு வந்துட்டு 24 hours வந்து குடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர் இவர். அதனால் வந்துட்டு இவருக்கு வந்து பட வாய்ப்புகள் அதிகம் வராமல் போயிடுச்சு. பாலச்சந்திர ஸ்டார் படத்துலலாம் நிறைய பண்ணியிருக்காப்புல. சின்ன வயசில் வந்துட்டு அந்த படத்தையே வந்து நான் பார்க்கும்போது இவருடைய கண்ணை பார்த்தே நான் பயந்துருக்கேன். நான் அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் கண்ணு வந்துட்டு ஒரு பயத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். முக அமைப்பே வந்து ஒரு வித்தியாசமான இருக்கும் உங்களுக்கு. அந்த நிலநெஞ்சமாகிற கேரக்டரில் என்ன வித்தியாசம்னா, இவர் வந்து காது வந்து சுத்தமாக கேட்காது. ஆக்சுவலாக வந்துட்டு இவர் பேர் வந்து காசி. அந்த காசிங்கிற பேரை சொல்லி வந்துட்டு யாரும் கூப்பிடவே மாட்டாங்க. எல்லாருமே வந்து செவிடான்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ வந்து அந்த சுமித்ரா வீட்டை தான் இந்த வேலைக்காரன்லாம் இருப்பாப்புல. அப்போ வந்துட்டு கமல் வந்து பேயிங் கெஸ்ட்டாக வந்து அந்த வீட்டில் இருப்பாப்புல. அதை சரத்பாபுடைய ஃப்ரெண்டுங்கிறதுனால அப்போ வந்துட்டு இவர் வந்து ஒரு நாள் வந்து காசியை வந்து கேட்பாப்புல, உன் பேர் என்னான்னு கேட்டோம்னா, என் பேர் தெரியாது அப்படின்னு வந்து சொல்லுவாப்புல. இல்லை, பிறக்கும்போது உன் பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, நீ போய் வந்துட்டு உங்கள் அம்மாட்ட கேட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாப்புல. அதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா வந்து உன்னை என்ன சொல்லி கேட்பாப்புல, எங்கள் அம்மா வந்து என்னை வந்து செவிட்டு போனோன்னு சொல்லி தான் கூப்பிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாப்புல. இல்லை உன்னை வந்து உங்கள் அம்மா வந்து பேர் பிறக்கும்போது ஒரு பேர் வச்சுருப்பாங்க, நீ போய் கேட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாப்புல. மறுநாள் வந்து வந்தோடனே உன் பேர் என்னென்னு கமல் கேட்கும்போது, என் பேர் வந்து காசி அப்படின்னு வந்து சொன்னோடனே சொல்லிவிட்டு போவாப்புல. காசி அப்படின்னு சொல்லி கமல் வந்து சத்தம் போட்டு கூப்பிட்டோடனே உடனே திடீர்னு பார்த்துட்டு டக்குன்னு வந்து கமல் காலில் விழுந்து வந்து கண்கலம்பாப்புல. ஏன்னா பிறந்ததுலேருந்து யாருமே வந்துட்டு அவனுக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் வந்துட்டு காசின்னு கூப்பிட்டதே கிடையாது. அதனால் வந்து முதல்ல ஒரு கேரக்டர் வந்து தன்னுடைய பேரை உச்சரிக்கிறதுனால வந்துட்டு சந்தோஷத்தில் வந்து கண்கலங்குவாப்புல. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டர் வந்து இந்த காசி கேரக்டரு. அது வந்துட்டு தன்னால் இவனை வந்து சுத்தமாக புறக்கணிப்பான் அந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்கிற சோபா கேரக்டரு. ஆனால் அந்த அவருடைய ஃபியூச்சருக்காக வந்து தாய் போல தாங்கணும் வந்து அந்த காசி கேரக்டரு. அது வந்து கிளைமாக்ஸில் ரொம்ப வந்து உருக்கமாக பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அந்த படத்தை வந்து அவசியம், அதாவது கமல் முக்கியமான கேரக்டர் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலான கேரக்டர் தான் வந்துட்டு இந்த காசி கேரக்டர். அனுமந்த நடிகரை வந்து இந்த கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல. அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.